பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, காட் ப்ரொனவுன்சஸ் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னா, போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையில ஆதாம் கிட்ட மனுஷன் கேட்கிறாரு, ஆதாம் கிட்ட தேவன் கேட்கிறாரு, நீ ஏன் இந்த பழத்தை சாப்பிட்ட அப்படிங்கிறது. இப்ப ஆதாம் சொல்றாரு, நீ என்னுடைய தந்தை மனைவியானவள் வந்து என்னை புசிக்க கொடுத்தாலும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏவாள் கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அந்த கனியை புசிச்ச அப்படின்னு சொல்லி. அப்ப சர்வம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமை அந்த சாப்டரோட முடியுது. இப்ப காட் வந்து ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட இருந்ததுன்னா, முதல்ல பாம்பு கிட்ட இருந்து, நீ இந்த காரியத்தை செஞ்சனால சகல நாட்டு மிருகங்களையும், சகல மிருகங்கள்னா சகல எல்லா மிருகங்களையும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினாலே நீ நகர்ந்து மண்ணை தின்பாய். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி காட் வந்து யாருக்கு தண்டனை கொடுக்காரு அப்படின்னா, இந்த பாம்புக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது சர்பத்துக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாரு. அடுத்தது யார் பக்கம் வர்றாருன்னா ஏவாளுக்கு. ஏவாளுக்கு கொடுக்கும்போது என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி ஏவாளுக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாரு. அடுத்தது யாருக்கு அப்படின்னா ஆதாமுக்கு. ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா, நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தபடினால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஆதாமின் நிமித்தம் முதல்ல அந்த பூமியை சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதன் வருத்தத்தை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த 3வது அதிகாரம் 18வது வருஷத்துல முள்ளும் குறுக்கும் உனக்கு பிறப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த 18வது வசனம் குறிப்பிட்டிருக்கு. இந்த முள்ளும் குறுக்கும் எதுக்கு சமானமா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமானது தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதோ அதன் முடிவு. அதாவது சாபம், இந்த முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிறது எதுக்குன்னா அது சபிக்கப்பட்டது, அது சாபத்துக்கு அடையாளமா இருக்கு. அதோட முடிவு என்ன அப்படின்னா சுட்டெரிக்கப்படுவதே அதோட முடிவு. அப்ப பூமியோட முடிவு என்ன அப்படின்னா, பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுகிறது, பூமி வெந்து உருந்து உருகி போகும், அதாவது அக்கினிக்கிரையாக வெந்து உருகி போகும் அப்படிங்கிறது தான் வந்து பூமியோட முடிவு. இதுதான் ஆதாமோட ஜட்ஜ்மெண்ட்ல ஆதாமுக்கு கொடுக்குற தீர்ப்பே என்ன அப்படின்னா பூமியோட முடிவை தான். அவருடைய ஆரம்பத்துல இருந்து பூமியோட முடிவு வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆதாமுக்கு கொடுக்குறாரு. நீ பூமியில இருந்து எடுக்கப்பட்டனால நீ பூமிக்கு திரும்ப மட்டும், நீ வேதனையோட இதன் கனியை புசிப்பாய், நீ எதிலிருந்து உருவாக்கப்பட்டாயோ நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி கடவுள் ஆதாமுக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஆதாம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்பதான் ஆதாம் வந்து ஏவாளுக்கு ஒரு பெயர் வைக்கிறான். என்னன்னா ஏவாள் சொல்லி மனுஷிக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு மனுஷன் தான் இருந்துச்சு. இந்த வசனத்துலதான் 22வது வசனத்துலதான் முதல்ல அவருக்கு வந்து ஏவாள் அப்படி சொல்லி பெயர் வைக்கிறாரு. இப்போ இவங்க அத்தி இலையில தச்சிருந்தாங்க. தேவன் இவங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஒரு அனிமல்ஸோட க்ளோத், ஒரு அனிமலோட உடைகளை தச்சு இவங்களுக்கு தோல் உடைகளை தேவன் உடுத்தி விடுறாரு. இந்த தோல் உடைகளை எதுக்கு ஞானார்த்தமா குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இது இப்போ இந்த ஒரு தோல் உடைகள்ங்கிறது ஒரு மிருகம், அந்த மிருகத்துல இருந்தா அடிக்கப்பட்டிருக்கும். அந்த மிருகம் ஞானார்த்தமா எதற்கு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியானது யாருன்னா அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய தோலை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தாச்சு. அதாவது தேவன் வந்து சிலுவையில் அடிபட்டதுக்கு முன்னாடி அவருடைய எல்லா துணிகளையும் உருவிடுவாங்க, அவருடைய ஆடைகளை கொடுத்து பங்கிட்டார்கள், சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அவர் ஆடைகளை பங்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இந்த பங்கிட்டது யாரு அப்படின்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பங்குகளை பிரிச்சு தேவன் வந்து கொடுத்தாரு. இப்போ மாம்சத்துக்குள்ள மேல இருக்கிற தோல் போயிடுச்சு, இப்ப ரத்தமும் மாம்சமும் இருக்கு. இந்த ரத்தமும் மாம்சமும் தான் நம்ம எடுக்கிற திருவிருந்து. நம்முடைய ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமா, நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா, நம்ம முத்திரிக்கப்படுறதுக்கு வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளமா இருக்கிறது இந்த திருவிருந்து பந்தி தான். கர்த்தருடைய ரத்தமும் இந்த மாம்சமும் தான் அதுக்கு வந்து அடையாளமா இருக்கு. இந்த வகையில தான் தேவனுடைய ஆதியும் அனாதியும் முடியாது. பூமி ஆரம்பிச்சு பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டு அந்த பூமியோட எண்டும் முடியுது. இந்த பூமியோட எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நித்தியமா நம்ம யாரு கூட இருக்க போறோம் அப்படிங்கிறதையும் இந்த தோல் உடைகள் மூலமா தேவன் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல முடிக்கிறாரு. அடுத்ததுல தேவநாயக கர்த்தர் மனுஷன் அந்த தோட்டத்துல இருந்து வெளியேற விஷயத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.